ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசங்கள் ஆச்சு எங்கேயாச்சும் வெளியே போய் தங்கிட்டு வந்து. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே பக்கத்துலேயே வந்து கேபின் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு கிளம்பியிருக்கோம். ஆமாம், யோகி பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கோம், ஆனால் போகவே முடியல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து வீக் டேஸ் தான் இருக்கும், வீக்கெண்ட் வந்து லீவ் விட்டுருவாங்க. சாட்டர்டே மட்டும் கொஞ்ச நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் போல தான் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சின்ன குழந்தைய வச்சுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் பக்கத்துலேயே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கழுது கெட்டா குட்டிச்சவரு, நம்ம போனால் பக்கத்து ஊர். இவ்வளோ கேவலமான ஒரு டயலாக் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சு வச்சிருந்தேன். போலாமா? போ. பிரன்னம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்கிற ஊர் பேர் வந்து பிரன்னம். நம்ம வந்தாச்சு. அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி குட்டி ட்ரெயினில் ரைட் பண்ண முடியாதுடா. அது லைப்ரரி, புக் வச்சுருக்காங்க. இந்த பார்த்தியா, புக்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. இதுக்கு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ காலமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து ஒரு தடவை கூட டைம் அமைஞ்சு வராது. இன்றைக்கி தான் அலான்ட்ராக்க ஸ்கூல் லீவ். அப்போ நினச்சோம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேபின்ஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்ணிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ கரண்ட் பிரச்சனையா. இப்போல்லாம் வர ரொம்ப சோகமாயிட்டா. போட்டு தங்கம், கடையை மூடிட்டாங்கடா தம்பி. பார்க்குறான், என்னால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாதே அப்படின்னு. இதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த லாவெண்டர் தோட்டம் போகணும். அப்புறமா வந்து கிரேப்ஸ்லாம் பறித்து அந்த டிஷர்ட்லாம் டிசைன் பண்ணோம்ல, அதுக்கெல்லாம் இதை தாண்டி தான் போகணும். அப்போ எப்போ பார்த்தாலுமே இங்கே வீக்கெண்ட் தான் வரும். அப்போ இது க்ளோஸ்டாக இருக்கும். இன்றைக்கி தான் தொக்கா மாட்டிக்கிச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தா மூடி இருக்குது. இது வந்து அந்த பழைய காலத்து வண்டி இருக்கும்ல, அது 1930s உள்ள இது ஆன்டிக் பீஸ் போல். ஓப்பன் பண்ணலாமா? சரி, வந்ததுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, யார்கிட்டே சொல்லாதீங்கன்ட்டு. அந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல்ஸ் வச்சு ஓல்டு ஃபேஷன் வேல பிஸ்னஸ் நடத்தாங்களாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இதுதான் வந்து அதில் இருக்கும்னு நினைக்கிறேன்ல, அந்த லோகோவில் இது இருக்கும். அங்கே ஐஸ்கிரீம் கிடைக்காத சோகத்தில் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வந்தோம். அதே தான், அந்த ப்ளூபெல் ஐஸ்கிரீம் தான் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. அதில் அலான்ட்ரா கொண்டு வாங்கினதுக்கப்புறம் தான் அவளுக்கு சந்தோஷம் ஆச்சு. இப்போ ஹாப்பியா? அதை முடிச்சுட்டு நம்ம போக வேண்டிய கேபின்ஸ்க்கு வந்துட்டுருக்கோம். வந்தாச்சு. இங்கே வந்து இப்போது ஹாலோவின் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஹாலோவின் வருது, அதனால இப்போவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வெளியே பூசணிக்காயெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே அவங்க வந்து ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே கேம்ப் சைட் இருக்குது. இங்கே வந்து ஆர்வி, அப்புறமா நம்மளோட காருக்கு பின்னாடி இந்த மாதிரி பெருசாக ட்ரெய்லர் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளவே வந்து பெட்ரூம், அப்புறமா வந்து கிச்சன், டாய்லெட் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு என்னென்ன பேசிக் தேவையாக இருக்குமோ அதெல்லாமே இருக்கும். அந்த கேம்ப் சைட் முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேபின்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்படி எல்லா கேபினுக்கு முன்னாடியுமே பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அந்த க்ரில்லும் வச்சுருக்காங்க. நம்மளோடது வந்து 420ம் 421ம். சடா வந்தாச்சு. ஓ, அப்படியே உள்ளே வந்ததும் இங்கே வந்து குட்டியாக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம நைட்டு கார்ட்ஸ் விளையாடலாம். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கமாக. ஆமாம், கொஞ்சம் பிரியாணி. அப்புறம் இது வந்து கிச்சன், ஸ்டவ் இருக்குது. இது வந்து அவன், குட்டி அவன். அடேங்கப்பா, ஆஹா, ஒரே பாத்திர பண்டங்கள், பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்திரம். ஓ, பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. ஓகே, இது வந்து பெட்ரூம். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. 2 பெட்டு மேலே போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தான் அங்கே ஸ்டே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா மிதந்துட்டே தான் போகணும்னு நினைக்கிறேன். சாரி, தவழ்ந்துட்டே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பண்ணாது. பார்த்து வரணும்டா, நான் அப்போ அது இடிச்சிடும். இதில் வந்து 8 பேர் தங்கலாம், 4 பெட். நம்ம வந்து 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதுவும் பக்கத்து காட்டேஜும்.
இதில் வந்து மொத்தம் 3 ஃபேமிலிங்கிறதுனால நம்ம வந்து எப்படியும் ஒரே வீட்டில் தான் இருப்போம், தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவோம். அதுக்கப்புறமா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த டைமுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கோல்ஃப் கார்ட் ரெண்டல் எடுத்திருக்கோம், 6 பேர் போகிறது. இப்போ அம்மா வண்டி ஓட்டுற ஸ்டைல பாரு. இப்போ எங்க போடணும் சாமி? இருக்கு, போலாம் வாங்க. எப்படிங்க? ரைட் சைடு தானா? இது அமுக்கணுமோ? பிரேக் மிதி, பிரேக்கை நல்லா மிதிச்சிட்டு திருப்பு. இதை விட எங்க மிதிக்கிறது? எல்லாருமே வந்து மோஸ்ட்லி கோல்ஃப் கார்ட் ரெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ தான் அங்கங்கே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா பயங்கர வெயில், இன்றைக்கெல்லாம் நல்ல வெயில் இருக்குது. நமக்கு வந்து சும்மா நடக்கிறத விட இந்த மாதிரி ஏறி உட்காந்து போனால் நல்லாயிருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி இங்கே வந்து ஒரு குட்டி கடை இருக்குது ஷாப்பிங்க்கு, நிறைய பொம்மை வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஹாலோவின்னால பொம்மை எல்லாம் பம்ப்கின் காஸ்டியூம் போட்டிருக்கு. இந்த தொப்பி அது அப்படி தலையிலேயே மாட்டி வைக்கிற தொப்பி, பேர் மண்டையில் இருந்த தொப்பி இப்போ ஏன் மண்டையில். இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி ட்ரெயின் வந்து 9:30 மணி. வணக்கம். இந்த மாதிரி ஒரு க்ளோ ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம போட்டுட்டு போறோம். ஓ அப்படியே நைட்டு நேரம் நல்ல காற்று வாங்கிட்டு ட்ரெயினில் போகிறதே சூப்பராக இருக்குது. 10 நிமிஷம் போல் இருந்துச்சு. அப்படியே உள்ளே சும்மா எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் வந்து வாட்டர் கேம்ஸ் போனோம். அப்படியே ஒரு பெரிய பூலில் கொஞ்சம் ஸ்லைடு, அப்படியே அந்த தண்ணியெல்லாம் விழுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு லேசி ரிவர், குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள சைஸில் தான் இருக்குது. நம்ம அங்கே மேலே இருக்குல்ல, அதுக்கு போகிறோம். வா நீ வா, எனக்கு கம்பெனிக்கு ஆளை தேடிட்டு போகிறேன். பெரியவங்க விளையாடுற மாதிரி ரொம்பலாம் இல்லை, இது ஒன்று தான் வந்து பெரியவங்க போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ட்ரிக் ஆர் ட்ரீட் போகிறது கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் இந்த ஹாலோவீனுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கேண்டீஸ் கொடுப்பாங்க. வா நவீன் வா போகலாம். ஐயோ இதெல்லாம் போட்டு எடுக்காதீங்க, இப்படி ரொம்ப கொன்றாவியாக இருப்பேன். நம்மள மாதிரி வந்து ஸ்டே பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இந்த கேபின்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் முட்டாய் போடுறதுக்கு பேகும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. காஸ்டியூம் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஜாலி தான். ஆமாம், இந்த வீட்டில் உள்ள ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது பார்த்தா ஆள் இல்லை, பார்த்தா அது பேய் பொம்மை. ஓ இங்கே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஐயோ சீரியல் கில்லர், சீரியல் டப்பாலாம் இருக்கும்ல, அதில் வந்து கத்தி வச்சு குத்தி அதில் எழுதியிருக்காங்க சீரியல் கில்லர் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வர ஆர்வியை கூட அழகாக டெக்கரேட் பண்ணி டிவி ஸ்போர்ட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. நைட்லாம் உட்காந்து நல்லா அந்த பார்பிக்யூ பண்ணிவிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் நம்ம ரெண்ட் பண்ணக்கூடிய அந்த காட்டில் கூட அழகாக அந்த ஹாலோவீனுக்கு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய காட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கிராஃப்ட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து மோஸ்ட்லி அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, டை டை, அப்புறமா வந்து கலர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பஞ்சு வச்சுருக்காங்க, இதில் வந்து நமக்கு வந்து என்ன இது வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஸ்டஃப்டு டாய் பண்ணுவோம்ல, அது மாதிரி உள்ளே வந்து நம்மளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு பிடிச்ச கேரக்டரில். பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்க, இதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா. அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஏதாச்சும் மெசேஜ் எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், $30 ப்ளஸ் டேக்ஸ். ஆமாம், பஞ்சு மிட்டாய் கொடுக்குறாங்க, வீட்டிலே பண்ணலாம் நம்ம. அதுக்கு நம்ம வாங்க கருவியெல்லாம் வச்சுருக்கோம், நம்ம ஒரு நாள் செய்யலாம். இதில் வந்து வெறும் சுகர் தான், கொஞ்சமாக சுகர் போட்டாலே அந்த சூட்லேயே வந்து நல்லா அழகாக வந்துடும். இதுவும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி நம்ம வந்து 3D ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். பாருங்க 2 வச்சுருக்காங்க. குதிரை மாதிரியே இங்கே வந்து மினி கால்ஃப் வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அப்டக்கல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. இன்றைக்கி வந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. இதான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட். இதை வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ரூமுக்கு போய் நம்ம பார்பிக்யூ பண்ண போகிறோம். முக்கியமான பிளேயர்ஸ்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னடா விளையாட போகிறீங்க? ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், முக்கியமான பிளேயர்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. குட் ஜாப். மணி இப்போ 9 தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா இருட்டி இருக்கு. அந்த ஹாலோவீனுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிறது மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இது நம்மளோட கேபின். நம்ம வந்து இப்போ பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஷ்ரிம்ப் மேரினேட் பண்ணியிருக்கோம். அப்புறமா நிறைய வெங்காயம் இருக்குது. இதுவும் இன்னும் கொஞ்சம் ஷ்ரிம்ப். அப்புறம் இன்றைக்கி வந்து பன்னில் வச்சு சாப்பிட போகிறோம். செல்வி கார்ன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்மளோட பிட் மாஸ்டர்ஸ். ஆஹா, ப்ரான்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது முடிச்சுட்டு டெசர்ட்க்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? ஆமாம், ஸ்மோர்ஸ். இது வந்து இந்த ட்ரே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குமா, அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த ஸ்மோக்லேயே ரெடி ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சுட்ட ப்ரான்ஸு, அப்புறமா வந்து அந்த வெங்காயம், அதையும் கொஞ்சம் சாஸும் வந்து அந்த பன்குள்ளே வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு நைட்டுக்கு. அதை முடிச்சுட்டு மார்ஷ்மெலோ சுட்டோம். அந்த ஒரு பெரிய குச்சியில் அந்த மார்ஷ்மெலோவை வச்சுட்டு நெருப்பில் காமிச்சிட்டு, அது கொஞ்சம் கரியும்ல, இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டு அது கீழே வந்து ஒரு சாக்லேட்டும் ஒரு கிராக்கரும் வச்சுட்டு நம்ம வந்து மூடிடணும். அப்போ அந்த மார்ஷ்மெலோ சுட்ட மார்ஷ்மெலோ உருகி அந்த சாக்லேட்டும் உருகிட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்த ஆள் அனுப்புங்க. வரலாம், வரட்டே. நல்லா இருக்காடா? அவ்வளோதான், ட்ரிப் முடிஞ்சாச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 2 நாள் 2 நைட் தான். லேட்டாக தான் வந்தோம் எல்லாரும். இன்றைக்கி காலைல வந்து 11 o'clock வந்து நம்ம வெக்கேட் பண்ணுறோம். உள்ளே வச்சு மூட பார்த்து வாடா வெளியே. இனி வந்து நம்ம கீ கொடுத்துட்டு போகிற வழியில் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வளர்ப்போம், வளர்வோம். டாட்டா, பாய்.